ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிரடியான அறிவிப்புகளை இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அறிவிச்சுட்டே வராரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்துல திமுகவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிறாரோ அதே லெவல்ல அறிவிப்புகள் என்ன பண்றாரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வர்றாரு. இது திமுகவை பயங்காட்டுறதுக்காகவே இவர் பண்றாரு அப்படின்றது பச்சையாவே தெரியுது. ஒரு கட்சின்றது வந்து என்ன பண்ணா, தன்னுடைய கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன பண்ண போகுது. இப்போ மக்களை சந்திக்கிறாரு இபிஎஸ் அவர்கள். மக்களை சந்திக்கல, காசு கூட்டி ஆட்களை சேர்க்கிறாருன்னு வச்சுக்கலாம். சரி, மக்களை சந்திக்கிறதா வச்சுப்போம். மக்களை சந்திக்கும் பொழுது தன்னுடைய கட்சி எப்படி செயல்பட போகுது, ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சி இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படியெல்லாம் செயல்படும், மக்களை எப்படியெல்லாம் காப்பாத்தும். லாக்அப் மரணங்களை பத்தி பேசுறாரு இபிஎஸ் அவர்கள். இந்த லாக்அப் மரணங்கள் அதிமுக ஆட்சி வந்தா எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு பேசுவாரானா? பேச மாட்டாரு. ஏன்னா சாத்தாம் குளத்துல நடந்த இந்த கொடூர மரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிக்கு சாட்சி அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியிலே காட்டிலும் அதிமுக ஆட்சி காலத்துல நிறையவே நடந்திருக்கு. இது யாராலையும் மறைக்கவும் முடியாது. சோ ஆனா இவர் என்ன பண்ணாரு, குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறாரு. குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தர போறீங்க? மக்களுக்கு என்ன செயல்பட போறீங்க? மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர போறீங்க? அதை சொல்லுங்கன்னா அதை சொல்லவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? திமுக இந்த குற்றம் செய்து, திமுக இந்த குற்றம் செய்து, இதேதான் சொல்லி நிற்கிறாரு. திமுக குற்றம் செய்யுது, ஆனா அதுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஏன்னா சொல்ல மாட்டாரு. ஏன்னா திமுக செய்த குற்றங்களை இல்ல, அதை காட்டிலும் அதிகமான குற்றங்கள் இங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்திருக்கு. இங்க ஊழல் நடக்கல, ஆனா இங்க ஊழல் அதிகமா நடந்திருக்கு. இங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க எடப்பாடி பழனிசாமியில மக்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பொய்களை எல்லாத்தையும் மறைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சி மேலேயே என்ன பண்றாரு, குறை சொல்லிருக்காரு. இது தவிர்த்துட்டு அறிவிப்புகள் அறிவிக்கிறார். என்ன, எங்க கூட்டணி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திமுக பயப்பட வேணாம், குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொய்களை திமுக மேல வைக்கிறாரு. இப்ப என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி முன்னாடி எப்படி பேசிட்டு வந்தாரு, அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணியில நிறைய கட்சி வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ஹிண்ட் வச்சு பேசியிருக்காரு. என்னன்னா, அதிமுக கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ பாஜகவின் நிலைமை என்ன? பாஜகவை கழட்டி விடுறதுக்கு பக்கா பிளான, சூப்பர் பிளான ஸ்கெட்ச் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் ஒரு பேச்சில இருந்து வெளிவந்த ஒரு உண்மை. ஏன்னா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, நீங்க மறைச்சு வைக்க முடியாது சார். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். நீங்க எந்த அளவுக்கு தான் கூட்டணி பாஜக கூட வைக்கிற நடிப்பீங்க, இந்த நடிப்பு வெளியே வந்துருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட சுயரூபம் தெல்ல தெளிவா தெரியுது. பாஜகவுக்கு கல்தா கொடுக்கிறாரு, பாஜகவை விட்டு வெளியே வரப்போகிறாரு. அந்த பிரம்மாண்ட கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேகமே பட வேண்டாம், விஜய் தான். ஆனா பிரம்மாண்டமான கட்சி அப்படின்றத ஒரு மாய பிம்பத்தை தான் ஏற்படுத்துறாங்க. தமிழக வெற்றி கழகம் பிரம்மாண்டமான கட்சியா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, அஜித்குமார் மரணத்தை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஏன் இவர் ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும்? ஏன் மற்ற டைம்ல வைக்கலாம்ல? ஏன்னா மற்ற டைம்ல யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு பார்த்து போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால எல்லாருமே வருவாங்க. அது மாத்திரம் இல்லாம பீச்சுக்கு போனவங்களாம் என்ன நினைப்பாங்க, இப்போ வெளியெல்லாம் போடுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்முடைய மெரினா பீச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கும். ஏன்னா அந்த வாரத்துல 2 நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை கூப்பிட்டு மனைவிகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பீச்சுக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படி பீச்சுக்கு வரும்போது எங்க விஜய் இருக்காராம்பா, போய் பார்த்துட்டு போயிருவோம்பா அப்படின்னு நிறைய கூட்டம் இருந்ததா. அது உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூடல, நிறைய பேர் கூடல, கம்மியா தான் கூட்டியிருக்காங்க. இவர் வீக் டேஸ்ல வச்சிருந்தா இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வச்சாருன்னா இதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை வச்சாரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்க எல்லாருக்கும் லீவா இருக்கும். பீச்சுக்கு போனவங்க என்ன பண்ணிருப்பாங்க, விஜய் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. இதனால கூட்டம் தான் அங்கே கண்டி தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்பெசிபிக்கா அங்க கூடவே இல்லை அப்படின்றதா உண்மை. இப்படி பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அதிமுக. இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நாசுக்கா வந்து சொல்லி இருக்கிறாரு. இப்போ பாஜகவுக்கு பெரிய டாடா பாய் பாய் சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சுன்னா, திமுக ஆட்சியில நடந்த குற்றங்களே பத்தி பேசுறாங்க, அதிமுகவை விமர்சிக்கவே மாட்டாங்க. இவ்வளவு ஏன்,
பொள்ளாச்சி வழக்குல ஒரு மாபெரும் தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பை விமர்சிக்கும் போது கூட அதிமுக அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே இல்லை. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த அநீதியே நடந்தது. இந்த பொள்ளாச்சி வழக்குல எப்படியெல்லாம் காப்பாற்றப்படணும் குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்ணிச்சு, காப்பாத்துச்சு. சோ இத கொஞ்சமும் கண்டிக்காம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை கழுவி கழுவி ஊத்துறாரு. அதே கழுவி கழுவி ஊத்துனே அதிமுக ஊத்தலன்னா இவரு அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறார். சொல்ல எல்லாம் கேட்கலாம். அவர் தான் செயற்குழு மீட்டிங்ல வந்து என் தலைமையில தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி? இது எல்லாமே அரசியல் நாடகம், மக்களை ஏமாத்துறது, திசை திருப்புகிற ஒரு வகையான நாடகம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ செயற்குழு மீட்டிங்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்தா இல்ல நான் என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் விஜய் சொல்லுவாரா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுப்பாரு. ஏன்னா விஜய்க்கு வந்து என்னன்னா தன்னுடைய கட்சியை வந்து என்ன பண்ணும், அங்கீகரிக்கணும், வாக்கு வங்கியை ஏத்திக்கணும். ஒரே ஒரு நிலைப்பாடுதான். விஜயால ஒரு பெரிய தாக்கம் இருக்குமானா இருக்குதுன்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு மாய பிம்பத்தை தான் ஏற்படுத்துறாங்க. உண்மையிலேயே விஜயால ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. விஜய் யாருடைய ஓட்டை உடைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் ஓட்டை தான் விஜய் அவர்கள் உடைப்பார். ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. பாஜகவுக்கு ஓட்டு போடாதவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஒண்ணு திமுகவுக்கு தான் போட்டாகணும். திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவாங்க. திமுக ஓட்டு திமுகவுக்கு தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, இதனால திமுகவுக்கு தான் செல்வாக்கு சரிஞ்சிடும், ஓட்டு வங்கி பிரியும். நிச்சயமா திமுகவுக்கு ஓட்டு பிரியாது. அதிமுகவின் ஓட்டை விழுங்குறதுக்கு விஜய் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால விஜய் வர மாட்டேங்கிறாரு. பாஜக கூட்டணிக்கு பாய் பாய் டாடா கூட்டா நம்ம வந்து விஜய் அவர்களை சேர்த்துக்கலாம். அதனாலதான் பிரம்மாண்டமான கட்சி அதிமுக இணைய போகுதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில பிரம்மாண்ட கட்சி இணைய போகுது அப்படின்னு ஏன் சொல்லலன்னா, இப்போ கூட்டணியில இருந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா ஏகப்பட்ட குடைச்சல் சார். எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட எதிர்ப்புகள், அதிருப்திகள். அந்த ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்றாருன்னா, கூடிய விரைவில் தேர்தல் நெருக்கத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒரு பெரிய துண்டை என்ன பண்ணுவாரு, தலையில போட்டி மூடிட்டு வெளியே வந்துருவாரு. விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் எந்த இடத்துலயும் விஜய் அவர்களையும் விமர்சிக்கல, விஜயும் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மை. இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன போக்கஸ்டா இருக்குன்னா, திமுக மேல பழி சொல்லிட்டே இருக்கணும். உண்மை பொய்களை சொல்லி, இப்போ ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தா உண்மையா மாறிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும். இவங்க 3 பேரை திமுக மேல பொய்களை சொல்லி என்ன பண்றாங்க, அதை உண்மையாக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டுல மவுசு இல்லை அப்படின்றத நம்புறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த போராட்டம் நடக்கும் பொழுது அங்க சில பெண்கள் இடத்துல பேட்டிகள் இருக்கும்போது அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட ஹீரோ, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர்கிட்ட முதல்வருக்கான மெட்டீரியல் இல்ல, தமிழக அரசியல ஒரு கால் பதியத்துக்கான மெட்டீரியல் இல்ல, அவரு ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல் மட்டும்தான் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே சொல்றாங்க. சோ இதுதான் அவருடைய நிலைப்பாடா இருக்குதே கண்டி, அவர் தமிழக அரசியல் ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. அவருடைய அரசியல் ஒரு மெட்டீரியல் இல்ல, முதல்வர் மெட்டீரியல் இல்லவே இல்லை, ஹீரோக்கான மெட்டீரியல், அவ்வளவுதான். அதுல எந்த இதை மாற்று கருத்து இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஆனா ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஒரு பிரம்மாண்டமான கட்சி அதிமுக கூட இணையுதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நோட் பண்ணணும் எல்லாருமே. எப்பவுமே பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தனித்து என்ன சொல்றாரு, அதிமுக கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது. அப்ப பாஜக கதி என்ன? பாஜக நீங்க சேர்த்துக்கலையா, பாஜகவை கழட்டி விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக காரங்க எல்லாமே உஷாராயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம், பாஜக அதிமுக கூட்டணியில பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து இணையும் தானே சொல்லணும். அதிமுக கூட வந்து இணைய போகுதுன்னா என்ன சார், ஒண்ணு இடிக்குத சார். எடப்பாடி பழனிசாமி மேல அமித்ஷாவுடைய கண்கள் பாஞ்சிருச்சு, வச்சுட்டாங்க. இனி குறி தப்பவே தப்பாது. எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கவே முடியாது. இனி ஒவ்வொரு வார்த்தைகளும் அமித்ஷாவுடைய சொற்படிதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பாஜகவை இதை நோட் பண்ணிட்டாங்க. இப்ப பாஜகக்குள்ள ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு பேசலன்னு அறநிலையத்துறை காசை எடுத்துட்டு கல்லூரிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாரு. எதிர்ப்புகள் அதிகமா வந்தோன்னு நான் இது வேற மாதிரி சொன்ன, வேற மாதிரி புரிஞ்சுக்கினாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விசிகாவே கம்யூனிஸ்டையும் அடிமையா இருக்கிறாங்க, காணாம போயிடுச்சு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டணியை கூப்பிட்டு இருக்கிறாரு. பாமகவை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில சேரும் சொன்னவரு நாங்க கூப்பிடவே இல்லை அப்படின்றாரு. மாத்தி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரே மனநலமையில அவர் இல்ல.
ஏகப்பட்ட மனநலமில் இருக்கிறதுனால எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாரு. அதுக்கப்புறம் வாயை விட்டு மாட்டிக்கிறான், நான் இப்படி பேசல அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறாரு. சோ அதனால குழம்பி போயிருக்கிறாரு மனுஷன். எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமான கட்சி அதிமுக இணையும் சொன்ன ஒரு விவகாரம் பாஜக அதிமுக கூட்டணியில தீப்பற்றி எரியுது. இந்த கூட்டணியே உடையும். சோ பாஜகவுக்கு ஒரு பெரிய நாமத்தை சாத்திட்டு அவங்க தலையில துண்டை போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமா நம்ம கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.